இவருடைய குடும்பத்தில் பிறந்தவர்கள் இவை தவிர எல்லோருமே இந்தியாவுடைய பிரதம மந்திரிகள். இவரை தவிர எவ்ரிபடி இஸ் பிரைம் மினிஸ்டர். அதே ஒரு பேர்டன் காங்கிரஸ் கட்சி. எனக்கு தெரியும், இவர் இங்கிலாந்துல படிச்சுட்டு இந்தியா வந்த பொழுது ஆரம்ப காலத்துல இளைஞர் காங்கிரஸை ரிஃபார்ம் பண்ணணும்னு இறங்கினார். நல்ல முயற்சி. இந்தியா முழுவதுமே எலெக்ஷன் நடத்தி இளைஞர் அணியை நான் கொண்டு வருவேன்லாம் பயங்கரமா ட்ரை பண்ணாங்க. இன்னைக்கு குறிப்பா எதிரணியில் இருக்காங்க. எங்களுடைய கருத்துக்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுடைய கருத்துக்களுக்கும் நிறைய வேறுபாடுகள், வித்தியாசம் இருக்கு. கேரண்டி, ஃப்ரீபி ஒரு பக்கம், எம்பவர்மெண்ட் ஒரு பக்கம். அரசியல் எதிரியாக அவரை நான் முழுமையாக மதிக்கின்றேன். அரசியல் எதிரியா, ஏன்னா அவுட்டர் ஐடியாலஜி இருக்கு. மக்கள் முன்னாடி வச்சோம். 2014 நாங்க ஜெயிச்சோம், 2019 ஜெயிச்சோம், 2024 ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஃபிட்னஸ் ரொம்ப பிடிக்குங்கண்ணா. ஃபிட்னஸ் எனக்கு ராகுல் காந்தி அவர்கள் அரசியல்வாதியா இந்த லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். காரணம் அவ்வளவு பயணம், அவருடைய ஃபிட்னஸ் பாருங்க. ஜெனரலி லுக் அட் ஹிம் as a person. அவருடைய டிராவல், அந்த பயணத்துல ஃபிட்னஸ்க்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்கறாங்க. அது எல்லா அரசியல்வாதிகளுக்குமே அது ஒரு பாடம். ஆனா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்களும் ராகுல் காந்தி சாரும் சந்திச்சிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? ஒரு 5-6 முறை அவருக்கு செக்யூரிட்டி கொடுத்திருக்கேன். ராகுல் காந்தி அவருக்கு மேங்களூர்ல, உடுப்பியில, சிக்மங்களூர்ல, பெங்களூர்ல நான் டிசிபி அவருக்கு செக்யூரிட்டி, எஸ்பியா செக்யூரிட்டி கொடுத்திருக்கேன். இப்போ ராகுல் காந்தி அவர்களை பார்த்துருக்கேன், நான் இங்க இருந்திருக்கேன், பார்த்துருக்கேன். அதே போல மோடி அவர்களுக்கும் பல இடத்துல செக்யூரிட்டி கொடுத்திருக்கேன். பல அரசியல்வாதிக்கு பல இடத்துல செக்யூரிட்டி கொடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு 5-6 முறை ராகுல் காந்தி அவர்களை மிக அருகில் நான் பார்த்திருக்கேன். அவ்வளவு நீங்க பேசுறதெல்லாம் கிடையாதுங்க. இவருடைய முதல் படத்தை நான் பார்த்திருக்கேங்கண்ணா. நடிக்க தெரியாது, டான்ஸ் ஆட தெரியாது. முதல் படம். இன்னைக்கு இந்தியாவுடைய முக்கியமான ஆக்டர், எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு உதாரணம். முதல் படத்தை ஞாபகம் இருக்கு. வெரி ஷை இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா, நாமளா இருக்கிற மாதிரி. இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி ஒரு மெகா ஸ்டாரா உருவாயிருக்காருன்னா அந்த பயணம் என்பது எளிதான பயணம் இல்லை. இன்னைக்கு நிறைய சமுதாய விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த விஷயங்களை இன்னும் ஆழமாக, தீர்க்கமாக விஜய் அவர்கள் பேச வேண்டும் என்பது என்னை போன்ற மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு. அருமை. யார் வேணா அரசியலுக்கு வரலாம், மக்களுக்கு நல்லது செய்ய என்ன இருந்தா போதுங்கிறது உங்களுடைய எப்பொழுதுமே நீங்க முன்வைக்கிற. நிறைய பேர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற ஆள் நான். கருத்து, ஏன்னா மக்களுக்கு சாய்ஸ் இருக்கணும். சாய்ஸ் உண்மை. இப்ப நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? உங்களுடைய இந்த கேள்விக்கு முதல்ல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுத்து பதில் சொல்றேங்கன்னா, சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி என்ன பதில் சொல்லும்னா, நான் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி பதில் சொல்லும் எப்பொழுதுமே. சரி, ஏன்னா ஒரு தேசிய கட்சி, லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. பட் அண்ணாமலையா ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, யாராச்சும் ஒருத்தர் நான் சிஸ்டத்தை மாத்தணும், நான் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா எவ்ரிபடி இஸ் வெல்கம். ஏன்னா நாமளும் அதுக்கு தான் அரசியல் இருக்கோம். இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் அரசியல்ல தான் இருக்காங்க. ஸோ மக்களுக்கு சாய்ஸ் கொடுப்போம். லெட் அஸ் ஆல் பிரசன்ட் அவர் விஷன் ஃபார் தமிழ்நாடு. அதுல விஜய் அவர்களும் செய்யணும்னு நினைச்சாருன்னா இஸ் மோஸ்ட் வெல்கம். கட்டாயமா வரணும். அண்மையில மாணவர்கள்லாம் கூப்பிட்டு பாராட்டி பரிசு கொடுத்தாரு. நிறைய விஷயங்கள் படிங்கன்னு எஜுகேட் பண்றாரு. நிறைய விஷயங்களை முன்னெடுத்துட்டே வர்றாரு. இப்ப அரசியலுக்கு நடிகர் விஜய் அவர்கள் வரப்ப என்ன மாதிரி விஷயங்களை முன்னெடுத்தா சிறப்பா இருக்கும்னு ஒரு சக அரசியல்வாதியா நீங்க சொல்லணும்னு விரும்புறீங்க? ஆனா சினிமா லைஃப் வேற, அரசியல் லைஃப் வேறங்கண்ணா. இரண்டுக்கும் ஒரு பெரிய கல்ஃப் இருக்கு. பாலிடிக்ஸ் இஸ் மோர் லிசனிங் அண்ணா. நிறைய கேட்கணும் கிரவுண்ட் லெவல்ல என்ன நடக்குதுன்னு. ஸோ விஜய் அவர்களுக்கும் அந்த 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 பாதை அவர் தாண்டி தான் வரணும். ஏன்னா அரசியலுக்குள்ள வரும்பொழுது ஃபேன்ஸ் வேற, ரியல் ப்ராப்ளம்ஸ் வேற, மக்கள் நினைக்கிறது வேற. ஸோ விஜய் அவர்களுக்கு சிறிது காலம் லேர்னிங்காக தான் இருக்கும், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால் எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்கணும், நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ அதே போல விஜய் அவர்களும் நினைப்பார்கள், நம்பிக்கை எனக்கு இருக்கிறார். அதனால தான் அரசியலுக்கே அவர் வர்றார். அதனால இதை எடுக்கணும் அதை எடுக்கணும்னு சொல்றதை விடனா, ஏன்னா எனக்கு ஒன்று முக்கியமா இருக்கும், அவருக்கு ஒன்று முக்கியமா இருக்கும், உங்களுக்கு ஒன்று முக்கியமா இருக்கும். நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு, நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு அவர் அரசியல் வரட்டும். அதான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.